போத்திபார் கேட்குறான், நீ இந்த தப்பு செஞ்சியா? நான் செய்யலை. அப்போ இந்த துணி எப்படி வந்துச்சு? இந்த துணி எப்படி என் மனைவிக்கு கையில் போச்சு? அவன் பதில் இல்லை, பதில் சொல்ல வாய்ப்பு அவன்கிட்ட பதில் இல்லை. ஆதாரம் ஸ்ட்ராங்காக இருக்கு, ஆதாரம் ஸ்ட்ராங்காக இருக்கு. போடா ஜெயில். ராஜா விசாரிக்கிறான், இவன் நீ தப்பு செஞ்சியா? இல்லை நான் தப்பு செய்யலை. பின்ன எப்படி துணி அவன் கையில் போச்சு? அதுக்கு பதில் இல்லை. போடா சிறைச்சாலைக்கு. தண்டனையை அனுபவித்து கொண்டே இருக்கிறான். இது எல்லாவற்றையும் ஒருத்தர் பரத்திலிருந்து பார்த்து கொண்டே இருந்தார். நாட்கள் வந்தது, சிறைச்சாலையிலிருந்து கர்த்தர் உட்கார வச்சது சிங்காசனத்தில். சில நேரம் நீ நீ தப்பு செய்யலை, ஆனால் நீ தப்பு செய்யலைன்னு நிரூபிப்பதற்கு உங்ககிட்ட எவிடன்ஸ் இல்லை. ஆனால் நீ குற்றவாளின்னு நிரூபிப்பதற்கு அங்கே சில எவிடன்ஸ் இருக்குது. பயப்படாத, தைரியமாயிரு, கர்த்தரும் கூட இருக்கிறாரு. நாட்கள் நிச்சயமாய் பதில் சொல்லும். அவர்கள் கண்களுக்கு காண, அவர்கள் காதுகள் கேட்க உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். யோசேப்போடு கூட இருந்த அதே கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். தைரியமாக இருக்கு. ஒருவேளை உங்களால் நிரூபிக்க முடியலை, நான் இந்த தப்பு செய்யலை, உங்களால் நிரூபிக்க முடியலை, கவலைப்படாத. ஒருவேளை அவங்க கையில் எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கு, எனக்கு பேச தெரியல, நீ குற்றவாளின்னு நீ ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை நீ தள்ளப்பட்டுட்டான். இப்போ ராஜா விசாரிக்கிறார், எல்லாரும் ஒத்துக்கொண்டு தான். யோசேப்பு, உன் வஸ்திரம் அவ கையில் எப்படி போச்சு? இந்த கேள்விக்கு யோசேப்பிடத்தில் பதில் இல்லை. ஆனால் எப்படி போச்சுன்னு போத்திபார்க்க மனைவிக்கு மட்டும் தெரியும். அவன் நினைச்சா நான் ஜெயிச்சிட்டேன், அவன் நினைச்சா யோசேப்பை குழியில் ஜெயிலில் தள்ளிட்டேன். இல்லை, நாட்கள் வந்து ஒரு நாள் போத்திபார்க்க மனைவிக்கு காதில் கேட்குது, எகிப்து தேசத்துக்கு தலைவனாய் ராஜா யோசேப்பை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஹலோ, என்னால் தைரியமாக சொல்ல முடியும், யோசேப்பு சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கும் போது போத்திபார்க்க மனைவி வெட்கப்பட்டு குற்ற மனசாட்சியோடு யோசேப்புக்கு முகத்தை பார்க்க துணிவில்லாமல் அப்படி வெட்கப்பட்டு போயிருப்பா. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஆதாரத்தை வச்சுக்கிட்டு, எவிடன்ஸை வச்சுட்டு, ஆமேன், உங்களை தூக்கி அழிச்சிடலாம் நினைக்காதுங்க. கர்த்தர் கூட இருக்கிற வரையிலும் ஆமேன், காலம் பதில் சொல்லும். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருப்பார். குற்றவாளியாக போயிட்டீங்கன்னா எனக்கு தெரியாது, சரணடைங்க. நீங்கள் யார் உங்களை விட்டு போனாலும் கர்த்தர் கூட இருப்பார்.